வணக்கம் நண்பர்களே. சமீப காலமாக நண்பர்களிடமிருந்து பொதுவெளியில் சமூக வலைதளங்களிலிருந்து அடிக்கடி பேசப்படுற ஒரு பேசுபொருள் E20 பெட்ரோல், எத்தனால் கலந்த பெட்ரோல். இதை வண்டியில் நம்ம போடுறதுனால நம்முடைய வாகனங்களுடைய மைலேஜ் எவ்வளவு தூரம், ஒரு லிட்டருக்கு எவ்வளோ தூரம் மைலேஜ் கொடுக்குமோ அது குறையுது, வேறு சில பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகளை பேசிகிட்டு இருந்தாங்க. இதை பற்றி அந்த E20 பெட்ரோல் என்ன, ஏன் அரசாங்கம் ஒரு 20% வேறு எத்தனால கலந்ததுக்கப்புறமும் விலையை குறைக்காமல் இருக்கிறாங்க, உண்மையிலேயே மைலேஜ் குறையிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கா, E20 காரணமாக இருக்கா, இதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் தான் இந்த பதிவு. இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு நிச்சயமாக பிடித்ததாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதுக்கு முன்னாடி கூட பங்கு சந்தை பற்றிய பதிவுகள்லாம் போட்டிருந்தோம், அதை பாருங்கள். பொதுமக்களுக்கு பொதுவாக லாபம் தரக்கூடிய விஷயங்களை நாங்கள் சொல்வோன்றது தான் இதை நான் பதிவு பண்ணுறேன். சரி, இந்த E20 பெட்ரோல் பரவலாக இதனுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, E20 பெட்ரோல் பயன்பாட்டில் மைலேஜ் குறையது மட்டும் இல்லாமல் வாகனத்தினுடைய இன்ஜினுக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற அச்சம் வாகன ஓட்டிகளை கொஞ்சம் பயமுறுத்தி இருக்கு. இந்தியாவில் எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்வதன் மூலமாக வாகனங்களில் இருந்து வெளியாகும் நச்சு உமிழ்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது த பாய்சனிங் எமிஷன்ஸ் குறைத்து காற்று மாசுபடுவதை குறைக்க முடியும்னு அரசு நினைக்குது. அதனால தான் இது போக கச்சா எண்ணெய் நம்ம இறக்குமதி பண்ணுறோம், அதுவும் குறையும். இறக்குமதி பண்ணுறப்போ நம்ம டாலர் மதிப்பில் பண்ணுறோம், அப்போ நம்ம பண செலவு கொஞ்சம் கம்மியாகும். ஒன்று, விவசாயிகளுக்கு, ஏன்னா எத்தனால் விவசாய பொருட்கள்லேருந்து தயாரிக்கப்படுறதுனால விவசாயிகளுக்கும் வருமான ஆதரவு கிடைக்குன்றதுனால தான் இந்த E20ங்கிற அந்த பெட்ரோலை அறிமுகப்படுத்தினது. இந்த E20 பெட்ரோல்னால் என்ன? 80% டீசல், 20% எத்தனால். இது 2023 ஆண்டில் சோதனை முறையில் 11 மாநிலங்களில் 84 பெட்ரோல் நிலையங்களில் மட்டும்தான் இந்த E20 பெட்ரோல் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. எப்போ 11 மாநிலங்கள், டோட்டலாக கண்ட்ரியில் 84 பெட்ரோல் பங்கில் தான். 2030 ஆண்டுக்குள் இது 20% பெட்ரோல் பங்கு வந்துடணும், டோட்டல் இந்தியாவில் வந்துடணும்னு ஒரு இலக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் அது 2025 அந்த இலக்கை எட்டியாச்சு. சரி, இப்போ என்ன, இந்தியாவில் எத்தனால் கலப்பின் வரலாறு 2001 தொடங்கிடுச்சு. டீசலோட எத்தனால் கலக்கிறது 2001 ஆண்டு தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் E5 பெட்ரோல் அப்படின்னு விற்பனை கொண்டு வரப்பட்டது. அதாவது 5% எத்தனால் கலந்து. E5ங்கிறது இந்தியா எதனால் கொண்டு வந்தாங்க, இந்தியா ஏராளமான கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சு வருது. அப்போது இதை குறைப்பதற்காக தான் எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டது அப்படின்னு அரசாங்கம் சொல்லும். 2002 ஆண்டு 9 மாநிலங்கள், 4 யூனியன் பிரதேசங்களில் E5 பெட்ரோல் கட்டாயமாக யூஸ் பண்ணுங்கள், E5 நான் சொல்கிறது. அப்போ 2010 ஆண்டில் E10 கொண்டு வராங்க பெட்ரோல். அப்போ E10ங்கிறது 10% எத்தனால் கலந்த பெட்ரோல். குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும் இந்த E10 பெட்ரோல் வியாபாரம் செய்யப்பட்டது. 2015 ஆண்டில் இந்தியா முழுவதும் E10 பெட்ரோல் தான் விற்பனை செய்யப்பட்டு வந்தது 2015. அப்போ எத்தனால் டிமாண்டை சமாளிப்பதற்காக எத்தனால் உற்பத்தியும் அரசு ஊக்குவித்தது. அப்போ சர்க்கரை ஆலைகளிலிருந்து எத்தனால் வருது பார்த்தீங்களா, சர்க்கரை, அதையும் அந்த உற்பத்திலையும் ஆர்வம் காட்டினாங்க. இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் போன்ற நிறுவனங்கள் பெட்ரோல் எத்தனால் கலப்பு ஆலைகளில் முதலீடு பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சர்க்கரை ஆலை இதிலெல்லாம் அவங்க முதலீடு பண்ணாங்க, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சி இருக்கணும் இல்லையா. அப்போ 2010 ஆண்டில் தான் இந்தியாவினுடைய எத்தனால் உற்பத்தி $1.9 பில்லியன், நாட் மில்லியன், பில்லியன் டாலராக லிட்டராக இருந்தது. அப்போது 2010. 2018 எத்தனால் உற்பத்தி $3.3 பில்லியன் ஏறி இருக்கு. அப்போ 2018 தேசிய உயிரி எரிபொருள் கொள்கையில் 2022 ஆண்டுக்குள்ளே E10 பெட்ரோல் பயன்பாடு 2030 ஆண்டுக்குள் E20 பெட்ரோல் பயன்பாட்டை நிலையாக்குவதற்கு ஒரு இலக்கு நிர்ணயிக்கிறாங்க. இப்போது 2018, ஏன்னா இதனோட வளர்ச்சி கூட்டிகிட்டே போகிறதுனால. அப்போது இது 2025 நம்ம எட்டிட்டோம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போது இந்தியா இந்த இலக்கை தொட்டுருச்சு. 20% பெட்ரோல் பங்கில் நம்ம E20 கிடைக்குது. இப்போ தற்போது நாடு முழுவதும் 9,000க்கு மேற்பட்ட பெட்ரோல் நிலையங்களில் E20 பெட்ரோல் விற்பனை செய்யப்பட்டு வருது. இது இன்னும் ஒருபடி மேலே போய் E30 பெட்ரோலை கொண்டு வர வேணும்னு அரசு திட்டமிடுது. அப்போ வாகன ஓட்டிகளுக்கு இதில் என்ன பிரச்சனை வருது? எத்தனால் கலந்த பெட்ரோலையும் டீசலில் இருக்கிறதுனால வாகன ஓட்டிகளுக்கு என்ன பிரச்சனை? முன்பு சில குறிப்பிட்ட பெட்ரோல் நிலையங்கள் மட்டுமே E20 பெட்ரோல் விற்பனை செய்யப்பட்டது. ஆனால்
E20 பெட்ரோலின் பாதிப்பு பரவல தெரியல. இப்போ எல்லாருமே விற்கிறாங்க. பெரும்பாலான பெட்ரோல் நிறுவனங்கள் E20 பெட்ரோல் தான் விற்கிது. அப்போ E10 பெட்ரோலை தேர்வு செய்தது கூட அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. E20 தான். அப்போ 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்கள் மட்டும்தான் E20 பெட்ரோல் பயன்படுத்துவதற்கு தகுதி கொண்டதாக இருக்குது. 2023க்கு அப்புறம் வந்த வாகனங்கள். இதற்கு முந்தைய பழைய வாகனங்களில் E20 பெட்ரோல் பயன்படுத்தினா சில பாகங்கள், உதிரி பாகங்கள், காரோட உதிரி பாகங்கள் பாதிக்கப்படும். மேலும் மைலேஜ் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிபுணர்கள். உதாரணமாக 2023ஆம் ஆண்டுக்கு முன் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனத்தில் அல்லது E20 பெட்ரோல் போட தகுதியில்லாத வாகனத்தில் E20 பெட்ரோல் போட்டு ஓட்டினால் இருசக்கர வாகனங்களுக்கு 3.4% மைலேஜ் குறையுது, 4 சக்கர வாகனங்களுக்கு 6-7% மைலேஜ் குறையுதுன்னு ஒரு ரிப்போர்ட் வருது. இப்போது முதல்ல பெட்ரோல் நிலையங்களில் என்ன பெட்ரோல் விற்கப்படுதுன்னே மக்களுக்கு தெரியாது. போய் பெட்ரோல் போடணும், அவ்வளோதான். விருப்பமான பெட்ரோலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு வழங்கப்படுதா, இது வழங்கப்படுறது இல்லைங்கிறத மேட்ரு. இப்போ இது போக என்ஜின் போன்ற முக்கியமான பாகங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் இன்சூரன்ஸ் கிடைக்குமா? ஏன்னா நீங்கள் எத்தனால் கலந்த பெட்ரோல் போட்டிங்க, அதனால் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாதுவா. அப்போ அதையும் சமாளிக்கணும். வாகன ஓட்டிகள் மத்தியில் அது ஒரு அச்சம். இதெல்லாம் எத்தனால் கலந்த பிறகும் விலை குறைக்கப்பட்டதா? எத்தனால் கலந்தாச்சு, பெட்ரோல் விலை 100 ரூபா இருக்குது, 20% எத்தனால் இருக்கிற விலை குறைக்கப்பட்டதானா? இல்லை. ஏன் வாகன ஓட்டிகள் வைக்கிறது முக்கியமான பிரச்சனை. இதை ஏன் செய்கிறதில்ல அப்படின்னா, பெட்ரோலுடைய ஒரிஜினல் விலை 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கிறோங்க. இதில் 20% எத்தனால் கலக்கிறாங்க. அப்போ 80% தான் பெட்ரோலே இருக்குது. ஆனால் பெட்ரோல் விலை குறைக்கப்படுவதே இல்லை. பெட்ரோல் விலை ஏற்ற இறக்கத்தில் இருக்கும். அப்போ இந்த E20 பெட்ரோல் போடுவதால் மைலேஜ் குறையுது அப்படிங்கிறது இது வாகன ஓட்டிகளுக்கான செலவை ஏற்றுகிறது. அப்படிங்கிறப்போ பழைய வாகனங்களில் பாதிக்கப்படுது. அட்லீஸ்ட் பெட்ரோல் விலையை குறைத்தால் என்ன, மக்களுக்கு சுமை குறையும்ல அப்படின்னா, இந்த ஏற்ற இறக்கமான பெட்ரோல் விலையை சமாளிக்கிறதுக்கு எத்தனாலுடைய கலப்பு இருக்கிறதுனால தான் அந்த விலையை சமாளிக்க முடியுதுன்னு அரசு ஒரு விளக்கம் கொடுக்குது. E20 பெட்ரோல் குறித்து இந்த பயன்படுத்துவதால் வாகனத்தில் நல்ல ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஆக்சலேட்டர் எப்படி கொடுத்து கிடைக்கக்கூடிய பயனில் ஆக்சலரேஷன் கிடைக்கும். பயணம் சௌரியமாக இருக்கும். E10 பெட்ரோலை விட E20 பெட்ரோலில் கார்பன் வெளியீடு 30% குறைவு. விவசாயிகளுடைய வருமானம் அதிகரிக்கும். கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவு செய்வதற்கு பதிலாக விவசாயிகளுக்கு பணம் செலுத்தப்படுகிறது அப்படின்லாம் அரசு விளக்கம் கொடுக்குது. E20 பெட்ரோலால் இந்த ஆண்டில் மட்டும் விவசாயிகளுக்கு 40,000 கோடி ரூபா கிடைக்கும். சுமார் 43,000 கோடி ரூபாய் அந்நிய செலவாணியை நம்ம சேமிக்க முடியும் அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய விளக்கம். இதற்கு முன் விற்பனை செய்யப்பட்ட பெட்ரோலின் ஆக்டைன் நம்பர் 88 அப்படின்னா இன்று சாதாரணமாக விற்பனை செய்யப்படும் பெட்ரோலின் ஆக்டைன் நம்பர் 91 இருக்குது. அந்த எமிஷனிங் வெளியீடு. இப்போ E20 பெட்ரோல் பயன்படுத்துவதனால வாகனத்தில் மைலேஜ் குறையாது. ஆனால் மைலேஜ் என்பது பெட்ரோல் வகையை தாண்டி வேறு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது எல்லாருமே ஏற்றுக்கிறது தான். அதாவது மைலேஜ் குறையுதுன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஓட்டுற முறை, வண்டி எப்படி ஓட்டுறாங்க, ஸ்பீடு என்ன, ரெகுலேஷன் பண்ணுறாங்க, இது திடீர்னு வேகமாக போய் பிரேக் அடிக்கிறாங்களா, வாகன பராமரிப்பு எவ்வளோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க வாகனத்தை, வாகன உதிரி பாகங்களை மாற்றுறது, சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் டயர் ப்ரெஷர், ஏசி லோடு, இதெல்லாம் பல்வேறு காரணங்கள் இதில் மாறுபடும். இதுக்கு மைலேஜுக்கு. அப்போ E20 பெட்ரோலில் மட்டுமே மைலேஜ் குறையும் அப்படிங்கிறது இல்லை. அதனாலேயும் கொஞ்சம் குறையலாம். வாகன உற்பத்தி நிறுவனங்களோடு E20 பெட்ரோல் பற்றி அரசு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ E10 வாகனங்களில் E20 பெட்ரோல் போட்டு ஓட்டுவதால் லேசாக மைலேஜ் குறையும். சில நிறுவனங்கள், ஹோண்டா 2009 தயாரித்த வாகனங்களை E20 பெட்ரோல் போடலாம். மீண்டும் E0 பெட்ரோலுக்கு மாறினால் இத்தனை ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் மாசுக்கு நம்ம எதிராகவும் எரிபொருள் மாற்றத்திற்காகவும் எடுத்த முயற்சிகள், கிடைத்த பலன்கள் வீணாயிரும். அப்போ பிரேசில் நாட்டில் பல ஆண்டுகளாக E27 பெட்ரோல் வெற்றிகரமாக பயன்பாட்டில் இருந்து வருதுன்னு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. அங்கும் டொயோட்டா, ஹோண்டா போன்ற வாகனங்கள் உற்பத்தி செய்யுது. பழைய வாகனங்களுக்கும் சில ரப்பர் பாகங்கள், கேஸ்கெட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரப்பர் வாகனங்களுக்கும் பாகங்களை மாற்றினாலே இதற்காக அதிகம் செலவாகாது. வாகனத்தை வழக்கமாக சர்வீஸ் செய்யும் போதே மாற்றிடலாம் அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய விளக்கம். இப்போ 2024-2025 ஆண்டில் எத்தனால் சராசரி கொள்முதல் விலை 71.32 ரூபா. இப்போ E20 பெட்ரோல் உற்பத்தி செய்வதற்காக பெட்ரோலிய நிறுவனங்கள் 20% எத்தனால கலக்குது. அப்போது சி ஹெவி மொலாசஸ் அடிப்படையான எத்தனாலினுடைய விலை 2021-22 லிட்டருக்கு 46 ரூபா 66 காசு இருந்தது. இப்போ 2024-25 57 ரூபா
97 காசாக மாறு, கிட்டத்தட்ட 58 ரூபா. அப்போ சோளத்திலேருந்து எடுக்கப்படக்கூடிய எத்தனால் லிட்டருக்கு விலை 53 ரூபா 53 ரூபா இருந்தது, 72 ரூபாயாக மாறி இருக்கு. இப்போ எத்தனால் கலந்த பெட்ரோலின் விலை ஏன் குறைக்கப்படலை அப்படிங்கிறதுக்கு அந்த எத்தனால் எதுலேருந்து கிடைக்குதோ அந்த ரா மெட்டீரியலோட அந்த எதுலேருந்து கிடைக்குங்கிறத வச்சு அந்த விலையும் மாறுபடுது. இதுதான் இதனுடைய விலை குறைக்கப்படாததுக்கான காரணம். அப்போ இதை எதை ரெண்டாவது பெட்ரோல், நான் ஏற்கனவே சொன்னேன், டீசல் பெட்ரோல் விலை உலக வர்த்தகத்திலேருந்து அடிப்படையாக வச்சு அதனுடைய விலையும் மாறிக்கிட்டு இருக்கு. அப்போது எத்தனால் விலை உயர்ந்தாலும் பெட்ரோலிய நிறுவனங்கள் பெட்ரோல் விலை ஏற்றாமல் வைக்கணும்னா எத்தனாலை கலந்து தான் சமாளிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் உங்களுக்கு பெட்ரோல் விலை குறையலை. பெட்ரோலில் வந்து பைப் லைனில் அனுப்பிச்சிடலாம். ஒரு நல்ல டெக்னிக்கல் ஃபேக்டர் பாருங்கள், பெட்ரோலை வந்து பைப் லைனில் அனுப்பலாம், ஆனால் எத்தனால பைப் லைனில் அனுப்ப முடியாது. அதனால டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் வந்து அதிகம். எத்தனாலுடைய விளைவு குறைவு அப்படின்னாலும் விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கணுன்றதுனால இன்னும் அதிகமான விலையை தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்களுடைய குறைக்க மாட்டாங்க. எத்தனாலுக்கான விலையை அரசாங்கம் தான் நிர்ணயம் பண்ணுது. இந்த காரணங்களால் மக்களுக்கு எத்தனால் கலந்த பெட்ரோலை விலை குறைவாக குடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை, எரிபொருள் விலை மட்டும் இல்லாமல் மத்திய மாநில அரசோட வரிகள், வாட்வரி, டீசல், டீலர் கமிஷன் அப்படின்னு பல இது உள்ளடக்கியதாக இருக்குது. பெட்ரோலை மக்கள் வாங்கும் விலையில் கிட்டத்தட்ட 50% வரிகளுக்கும் டீலர் கமிஷனுக்குமே போகுது அப்படிங்கிறது தான் உண்மையான நிலையாக சொல்கிறாங்க. அப்போ எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோலுக்கான வரி விகிதத்தை அரசு இன்னும் குறைக்கலை. டீலர் கமிஷனை அவங்க கூடுதலாக கேட்பாங்களோ குறைக்க மாட்டாங்க. அரசுக்கோ பெட்ரோல் வரி மூலம் கிடைக்கிற வருவாயம் பெரிய வருவாய். அது பெட்ரோல் யூஸ் பண்ணி வாகனங்கள் யூஸ் பண்ணுறவங்கலேருந்து வர்ற ஒரு வருமானத்தை பெருசாக நினைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ பிரேசில் நாட்டில் இப்போது E27 பெட்ரோல் பயன்பாட்டில் இருக்குதா அரசு கூறுது இல்லையா? அதில் பிரேசிலில் எத்தனால் கலந்த பெட்ரோல் குறைந்த விலை விற்கிறாங்க. E27 அவங்க. இதற்காக பிரேசில் அரசு வரி சலுகைகளை அறிவிக்குது. பிரேசில் மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, ஸ்வீடன், தாய்லாந்து நாடுகளும் எத்தனால் கலந்த பெட்ரோலை குறைந்த விலையில் கொடுக்குறாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பெட்ரோலை குறைந்த விலையில் விற்க வரி சலுகைகள் குறையணுன்றதான் இதனோட விஷயம். அப்போ E20 பெட்ரோலால் மைலேஜ் குறைவு, வாகன பாகங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு, ஏன்னா வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு சிக்கல் இருப்பதனால எத்தனால் கலந்த பெட்ரோலை வரியை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், அதை ரெக்டிஃபை பண்ணுங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது. இப்போ பெட்ரோல் நிலையங்களில் விற்கப்படும் பெட்ரோல் E10 or E20 அப்படிங்கிறத குறிப்பிடணும். மக்கள் எந்த பெட்ரோலை வாங்குறாங்கன்ற பொறுத்து அவங்களுக்கு வாங்குறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கணும். பழைய வாகனங்களை பயன்படுத்த ரொம்ப முக்கியமான இடம் ஒன்று, பழைய வாகனங்களை பயன்படுத்துகிறவங்க E20 பயன்பாட்டுக்கு தேவையான வகையில் பாகங்களை மாற்றிக்கொள்வதற்கு வழிவகை செய்யணும். என்ன, அந்த கிட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு பாகங்கள் அடங்கிய கிட்டு. இது ஏற்கனவே வாகன நிறுவனம் அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அதை கிட்ட மாற்றுறதுக்கு ஒரு கிட்டை மட்டும் மாற்றினா போதும், இது பண்ணிடலாம். மாருதி சுசுகி நிறுவனம் பழைய வாகனங்களை E20க்கு மாற்றுறதுக்கு சில கிட்களை கொடுத்து வருது, விற்பனை செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இந்த கிட்களின் விலை 4000லேருந்து 6000 ரூபா வரைக்கும் இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. ஆனால் எத்தனால் கலப்பு மூலம் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைப்பதற்கும் சுற்றுச்சூழல் மாற்றுவதை கட்டுப்படுத்துவதற்கும் அரசு திட்டமிடுதான் நல்ல விஷயம். ஆனால் அதற்காக வாகன ஓட்டிகளை தண்டிக்கக்கூடாது இல்லையா? அப்போது எத்தனால் கலந்த பெட்ரோலை குறைஞ்ச விலைக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் பழைய வாகனங்களை பயன்படுத்துவதற்கு E20 வாகனமாக மாற்றிக்கொள்வதற்கு தேவையான வழிகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். இது அரசாங்கத்துடைய கடமை. அப்போ பெட்ரோல் நிலையங்கள் விற்கப்படுவது E10 பெட்ரோலா அல்லது E20 பெட்ரோலா மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் குறிப்பிடவும் செய்யணும். இது வரைக்கும் டீசலுக்கு பிரச்சனை வரல அப்படின்னாலும் அடுத்து டீசல்லையும் 10% ஐசோபியூட்டனால் அப்படிங்கிறத கலந்து விற்பனை செய்வதற்கு திட்டம் உள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசியிருக்கார். எனவே டீசல் வாகனங்களுக்கும் எதிர்காலத்தில் பாகங்களை மாற்றிக்கொள்வதற்கு தேவையான வசதிகளை செய்து தர வேணும் அப்படிங்கிறது வாகன ஓட்டிகளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இதுவரை பெட்ரோல், டீசல், எத்தனால் கலப்பு இதை குறித்து விரிவாக பேசணும்னு நம்புகிறோம். உங்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும். தொடர்ந்து இது போன்ற தகவலை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் பதிவுகள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.